வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல வீடே மணக்க மணக்க நல்ல ஒரு ருசியான சாம்பார் செய்யணும்னா அதுக்கு பர்ஃபெக்டான ஒரு சாம்பார் பொடி தேவை நமக்கு. அந்த சாம்பார் பொடி எப்படி செய்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ருசியும் மனமும் மாறாமல், டேஸ்ட்டு கொஞ்சம் கூட குறையாமல் சூப்பரான ஒரு சாம்பார் பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் பொடிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன அளவுகளோட எடுத்துக்கணும், எப்படி வறுத்து எப்படி அரைக்கணும், எப்படி பதப்படுத்தணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ வாங்க இந்த சாம்பார் தூள் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த சாம்பார் தூள் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சாம்பார் தூள் அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எல்லா பொருளையும் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி குண்டு மிளகாய் தான் எடுத்திருக்கேன். நல்லா காரமாக இருக்கும் தூளுக்கு. அதுக்காக நான் குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன். காம்பை லைட்டாக இது போல் வெட்டிடுங்க. காம்பு நீட்டமாக இருக்க வேண்டியல. அப்புறம் இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது வறுக்கும் போது ஒரு ஒரு பொருளாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே வறுக்கிறேன். இதோட அளவுகள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் வேணால் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ மிளகாய் வந்து நிறையா இருக்குது. அதை வந்து 2 பேட்சாக எடுத்து வறுத்து எடுத்துக்கிறேன். எண்ணெயெலாம் எதுவும் சேர்க்க வேணாம், அப்படியே ட்ரையாக தான் வறுத்து எடுக்கணும். நல்லா கடாய் சூடானதுக்கு அப்புறம் இதை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. மிளகாய் நல்லா நிறம் மாதிரி வரணும் இது போல். அதே போல் அடுத்ததையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்து எடுங்க. அப்போ தான் எல்லா பொருளும் நல்லா ஒத்தாப்பில் வறுபட்டு வரும். இப்போ மிளகாய் ஃபுல்லாகவே வறுத்து எடுத்துட்டேன். இப்போ அடுத்து 1/2 கிலோ மல்லி எடுத்துருக்கேன். 1/2 கிலோ மிளகாய், 1/2 கிலோ மல்லி. மல்லி வந்து கம்மியான அளவு, இது கடாய் வந்து பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே சேர்த்துட்டேன். கரெக்டாக இருக்குது எனக்கு வறுக்கிறதுக்கு. நீங்கள் சின்ன கடாய் வச்சுருக்கீங்க அப்படின்னா 2 பேட்சாக வறுத்து எடுத்துக்கோங்க. மல்லி நல்லா வறுபட்டு வாசம் வரும் கமகமன்னு. அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிட வேண்டியதான். மல்லியும் பார்த்திங்கன்னா அடுப்பு தீயை குறைச்சி வச்சு தான் வறுக்கணும். இப்போ நம்ம வறுக்க போகிற எல்லா பொருளுமே நீங்கள் அடுப்பு தீயை குறைச்சி வச்சு தான் வறுத்து எடுக்கணும். கொஞ்சம் டைம் கொடுத்து வறுத்து எடுங்க, அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஒரு தடவையும் வறுக்கும் போது இது போல் கடாயை க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ 200 கிராம் துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இதுவும் நல்லா செவந்து கமகமன் வாசனை வரும் வறுப்பட்டதுக்கு அப்புறம். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்க வேண்டியதான். இப்போ இதையும் நான் தாம்பாளத்துக்கு மாற்றிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அதே கடாயில் ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அது நிறைய அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கொழப்பு தன்மை கொடுக்கும். அதனால் கம்மியான அளவே சேர்த்துக்குங்க போரும். இப்போ கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதையும் நான் பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ 100 கிராம் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். மிளகும் நல்லா வறுபட்டு வாசனை வரும், நல்லா பொரிஞ்சு வரும். அந்த சமயத்தில் நம்ம எடுத்துட வேண்டியதான். 100 கிராம் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். ஜீரகம் பார்த்திங்கன்னா நல்லா டக்குன்னு பொரிஞ்சு வந்துடும். கருக விட்டுறாமல் பார்த்து பக்குவமாக வறுத்து எடுத்துக்கங்க. ரொம்ப செவர விட்டுட்டோம்னா அப்புறம் சாம்பார் தூள் வந்து மனம் மாறி போயிடும். அதனால் ஜீரகம் வறுக்கும் போது மட்டும் பார்த்து வறுத்து எடுத்துக்கங்க. இதிலே ஒரு 50 கிராம் அளவுக்கு விரலி மஞ்சள் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். சும்மா லைட்டாக சூடு ஏறினா மட்டும் போகும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். எல்லா பொருளுமே நம்ம தனித்தனியாக தான் வறுத்து எடுக்கணும். ஏன்னா ஒன்றுத்துக்கும் ஒரு டைம் எடுக்கும் வறுப்படுறதுக்கு. அதனால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நீங்கள் வறுத்துற வேண்டாம். இப்போ 50 கிராம் கட்டி பெருங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா பொரிய வறுத்து எடுத்துக்கும். நல்லா இது போல் தனித்தனியாக பிச்சு விட்டு போடுங்க, ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல். அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ கடாயிலே நல்லா சூடுபடுத்தணும் அப்படின்னாக்கா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பொரிய விட்டு எடுத்து வச்சுக்குவோம். இப்போ கடாயை நல்லா ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்குவோம். இப்போ 50 கிராம் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து வெந்தயம் வறுக்கும் போதும் நம்ம கவனமாக வறுக்கணும். ரொம்ப செவர விட்டுறக்கூடாது. கரெக்டாக அந்த லைட் ப்ரௌன் வரப்போ எடுத்துடணும். வாசனை வரும், அதோடய லைட் ப்ரௌனாக மாறி இருக்கும். இந்த பக்குவத்துக்கு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ எல்லாமே நல்லா வறுத்துட்டேன். இதை ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும். இது போல் வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் தூள் நல்லா ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதில் வண்டு பூச்சி எதுவுமே வராது. அதே போல் நமக்கு நல்லா ஒரு செம்படத்தில் மூடி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா 6 மாதம் வரைக்கும் அதோட மனமும் ருசியும் போகாமல் ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ இதை நான் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிறேன். காய வச்சதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத.
இப்போ வெயிலில் காயுது. ஒரு 2 மணி நேரம் நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் எந்த அளவுக்கு இது இருக்கணும் அப்படிங்கிறத. இப்போ பாருங்கள், காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்படி ஒரு மிளகாயை எடுத்து நம்ம உடைச்சோம் அப்படின்னாக்கா டக்குன்னு உடைப்படணும். அந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுப்பாக காய வச்சு எடுத்துக்கணும். நம்ம வறுக்கும் போதே பாதி அளவு முக்கால்வாசி அது வறுபட்டுருக்கும். வெயிலில் வைக்கும் போது இன்னுமே இருக்கிற கொஞ்சம் நஞ்ச ஈரப்பதம் நல்லா காஞ்சி நல்லா மொடன்னு இருக்கும். இப்போ இதை நான் ஒரு வாளியில் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும். நான் இன்றைக்கி நிறைய அளவு செய்கிறதுனால நான் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிறேன். நீங்கள் கம்மியான அளவு செய்கிறீங்க அப்படின்னாக்கா வீட்டிலையே அரைச்சிக்குங்க. ஆனால் வந்து ஒரு நைஸான சல்லடையில் சலித்து எடுத்துக்குங்க தூளை. நிறையா இருக்குது அப்படிங்கிறதுக்காக மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ எல்லாத்தையும் கலந்தாச்சு. இப்போ அரைச்சிட்டு வந்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ சாம்பார் தூள் அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இது ஒரு தாம்பாளத்தில் கொட்டி ஆற வச்சுக்கிட்டு இருக்கேன். நமக்கு மிஷின்லேயே ஆற வச்சு கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்ம வீட்லேயும் ஒரு தடவை நல்லா கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்து வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் தூள். நல்லா இது போல் ஆற வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு சில்வர் சம்படத்தில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நல்லா கொஞ்சம் கூட கெட்டு போகாமல் சூப்பராக நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு செம்படத்துக்கு மாற்றி வச்சுக்கிறேன். இந்த சாம்பார் தூளை யூஸ் பண்ணி நம்ம சாம்பார், வத்தக்குழம்பு இது போல் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். காரக்குழம்பு எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் தூள் சேர்த்து செய்யலாம். ரொம்பவுமே அருமையாக இருக்கும். கூட்டு இதெல்லாம் செய்கிறப்ப சேர்த்து செய்யலாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா எல்லா தூளையும் எடுத்ததுக்கப்புறம் இது போல் தட்டி விடுங்க. கொஞ்சம் கூட நமக்கு அதில் காற்று இருக்கக்கூடாது. நல்லா இது போல் காற்று இல்லாத அளவுக்கு இப்படி அமுக்கி விட்டு நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னாக்கா சாம்பார் தூள் அப்படியே இருக்கும். கொஞ்சம் கூட வாடை போகாமல் நல்ல ருசியாக இருக்கும். மனமும் நல்லாயிருக்கும். இது போல் அமுக்கி விட்டு வச்சுக்குங்க. நம்ம இது போல் செய்யும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தனியாக யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு அதிகமாக இருக்கிறத இது போல் நல்ல ஒரு செம்படத்தில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிடணும். சாம்பார் ரெசிபிலாம் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அதோட ரெசிபி லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே போல் இந்த சாம்பார் தூள் செய்கிறதுக்கான அளவுகளும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் இந்த சாம்பார் தூள் ரெசிபியை நான் இன்றைக்கி சொன்ன அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.